அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷிகலாட்டா. இன்றைக்கி நம்மளோட ராஷிகலாட்டாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பல்லும் இது போல் சொத்த பல்லாக இருக்குதா? இந்த ஒரே ஒரு விஷயம் போதும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி உங்கள் பல்லு சொத்த பல்லு ஆகவே ஆகாது. சொத்த பல்லு ஆகிருந்தாலும் அந்த பல்லு சீக்கிரமாக சரியாயிடும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய குழந்தைக்கு இந்த லாஸ்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சொத்தப்பல் இருந்துச்சு. இந்த சொத்தப்பல்லை வந்து எப்படி பரவாமல் நான் வந்து பாதுகாத்தேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்காக நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து வேப்பிலை இல்லைன்னா நீங்கள் வந்து வேப்பிலை பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இருந்ததுனால நான் ஒரு கொத்து, அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 இலை வந்து அவன் பல்லுக்கு வந்து போதுமான அளவு. ஸோ இதை வந்து நல்லாவே போட்டு நல்லாவே வந்து இடித்து எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா மைய வந்து இடித்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து இல்லை ஒரு கிண்ணத்துலையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட கடுகெண்ணெய் இருந்துச்சுன்னா கடுகெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், அப்படியும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வீக்லி 2 டைம்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா, இது போல் பண்ணி நம்ம குழந்தைக்கு ப்ரஷ் பண்ணி விட்டோம், இல்லை நமக்கே சொத்தப்பல் இருந்துச்சு நம்ம வந்து இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சொத்தப்பல்ல இருக்க கிருமிகள் எல்லாமே செத்து போயிடும். நமக்கு வந்து அந்த சொத்தப்பல் வந்து மறுபடியும் பரவாமல் இருக்கும். இந்த கேவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்லுலேருந்து இன்னொரு பல்லுக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க வந்து அடம் பிடிப்பாங்க. நம்ம தான் இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடணும். வீக்லி 2 டைம்ஸ் பண்ணாலே போதும். அவங்களுக்கு அந்த பற்சிதைவு அப்படின்ற பிரச்சனையே இருக்காது. சொத்தப்பல்லே இல்லை அப்படின்ற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து இது போல் பண்ணி விடலாம். அவங்களுக்கு வந்து அந்த சொத்தப்பல்லே இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் லவங்கப்பூ ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கும். அந்த சொத்தப்பல்னால எந்த ஒரு வலியும் வராமையும் இருக்கும். நம்ம வந்து இதில் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மஞ்சள் கரை ட்ரெஸ்லலாம் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ப்ரஷ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நல்லா வாய் கொப்பளிக்க வைக்கணும். இதை வந்து நம்ம நல்ல ஒரு வெதுப்பான சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பை வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாய் கொப்பளிக்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த கேவிட்டி பிரச்சனை சரியாயிடும். கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். வாங்க இன்றைக்கான ராஷி கலெக்ஷனில் சில அப்டேட்ஸை பார்க்கலாம். எல்லா சாரியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அந்தந்த பிக்சர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கலர்ஸுமே பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது. நம்ம வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர், சூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறதுனால யாருமே மார்க்கெட்டில் கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வாங்குகிற குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸ்க்கு வெளியே கண்டிப்பாக யாராலையுமே கொடுக்க முடியாது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது போல் சில்க் சாரீஸாக இருக்கட்டும், நல்ல ப்ரைடல் சாரீஸாக இருக்கட்டும், ஸ்டோன் ஒர்க் சாரீஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு ஜார்ஜெட் மெட்டீரியல் சாரீஸாக இருக்கட்டும், எல்லா விதமான கலெக்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைடலான அனார்கலிஸ், அதுக்கப்புறம் லெஹெங்காஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட மூவிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த குர்த்தீஸ் தான் வந்து அதிகமாக மூவிங் இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா விதமான குர்த்தீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது போல் ட்ரெண்டிங் செலிப்ரிட்டிஸ்லாம் வேர் பண்ணக்கூடிய செலிப்ரிட்டி ஃபேஷன்ஸ், அதாவது எதனா ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போவாங்க, அது திடீர்னு ட்ரெண்ட் ஆகிடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்திங்கன்னா டெய்லி என்கிட்ட வர கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் வித் ப்ரைஸோட. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது போல் சூப்பரான டிஷர்ட்டோட கலெக்ஷன்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட நிறையா அவைலபிளாக இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது. நம்ம வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர், சூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து டைரெக்டாக அந்த டீலர்கிட்டேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொரியர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து யாருமே கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது போல் சூப்பரான எம்ப்ராய்டிங் வச்ச குர்த்தீஸ்லாம் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது போல் பிரைடுனால அனார்கலிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு கலர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ்லேயே 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட வந்து 26 சாரீ சேம் ஒரே மாடலில் கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களோட ரிவ்யூ தான்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் சொத்தப்பல் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகளாட்.